தினமொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழிகள் அத்துமீறி நுழைந்தவர்களால் சர்ச்சை, படங்களை அளித்த போலீசார். கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை. இளைஞர்களால் அரங்கேற்றப்பட்ட கொடூரம், விசாரணைகளில் வெளிவந்த பகீர் தகவல். அனுராதபுரத்தில் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. 13 பெண்கள் உட்பட பலர் கைது, போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்கள். 219 மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து. செம்மணி புதைக்குழியில் பிரேதப்பட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்பட்ட சடலம் அடையாளம். போலீஸ் அதிகாரிகள் இருவரின் சட்டவிரோத செயல், கட்டி வைத்து தாக்கிய பொதுமக்கள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மனித புதைக்குழி காணப்படும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்து புகைப்படம் எடுத்த மதகுரு தலைமையிலான குழுவினரால் சர்ச்சை ஏற்பட்டது. மனித புதைக்குழி காணப்படுவதாக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணி இடம்பெறும் இடத்துக்கு நேற்று கத்தோலிக்க மதகுருவின் சிபாரிசுடன் கூடிய கடிதம் ஒன்றுடன் உள்நுழைந்து புகைப்படம் எடுத்தவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர். இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் அகழ்வுப்பணி இடம்பெறும் இடத்தில் அனுமதியின்றி எடுத்த நிழல் படங்களும் போலீசாரால் அளிக்கப்பட்டன. கொழும்பு தேமட்டகுட பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அறையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் 69 வயதான மாதம்பெட்டியகி சோமரத்ன என்பவரின் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. வாடகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். தேமட்டகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோமாகம போலீஸ் பிரிவில் ஒருவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து கிளை வீதியில் வீசிய குற்றத்தில் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி நடந்த இந்த குற்றத்தை தொடர்ந்து நேற்றிரவு மாதம்பெட்டிய மற்றும் கிரேன்பாஸ் போலீஸ் பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது நுகேகொட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர்களை கைது செய்தனர். கொழும்பு 14 மற்றும் 15 பகுதிகளைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18 முதல் 24 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தற்போது கோமாகம போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர் பயணித்த கார் கேகாலை மாவனெல்ல வீதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரத்தில் பேருந்து ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. பாதேனிய அனுராதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் 2ஆம் கட்டை பிரதேச பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. மொனராகலையைச் சேர்ந்த கார் பயணிகள் மற்றும் பேருந்தில் பயணித்த பலர் சிகிச்சைக்காக துரிதமாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 13 பெண்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு 10 இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 3 வயது குழந்தையை கையில் ஏந்தியபடி ஒரு பெண் இருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். அத்துடன் 1 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணம், 2 சீட்டு தொகுப்புகள் மற்றும் 2 பாய்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை கடந்த 18ஆம் தேதிக்குள் நாட்டில் உள்ள 219 மருந்தகங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். 2024 தொடக்கம் 2025ஆம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்காக தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை 2039 விண்ணப்பங்களை பெற்றதாகவும் 1820 மருந்தகங்களுக்கு மட்டுமே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நிரந்தர மருந்தாளுநர்கள் இல்லாததால் 137 மருந்தகங்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிரந்தர மருந்தாளுநர்கள் பணிக்கமர்த்தப்படும் வரை அவர்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதால் 82 மருந்தகங்களின் உரிமங்களை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 இருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை 2ஆம் தேதி ஆரம்பமாகின. மேலும் அந்த பகுதி தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 இருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது. அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அது மீளவும் மண் போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கவேவவ கெய்னுகல தாப்புக்காடு மகுலுகஸ் ஏரியில் கர்ப்பிணி மான் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் உட்பட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் இன்று தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நேற்று அதிகாலை குறித்த சந்தேக நபர்கள் 4வரும் வேட்டைக்கு சென்றுள்ளதுடன் உரிமம் இல்லாத 312 போர் துப்பாக்கியால் ஒரு கர்ப்பிணி மானை வேட்டையாடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஊரவர்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 4 சந்தேக நபர்களை மடக்கி பிடித்து கட்டி வைத்து தாக்கியுள்ளதுடன் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். உள்ளூர் வாசிகளால் தாக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கலேவலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் இன்று தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் அதிகாரிகள் மீதும் எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம், திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 தொடக்கம்
60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.